இந்திய நிதித்துறை வரலாற்றுல ரொம்ப முக்கியமான கருத்தை உச்ச நீதிமன்றம் இன்னைக்கு சொல்லி இருக்கு. அது பற்றி விரிவாக பார்க்கலாம் இந்த தொகுப்பில். த அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் பிரிவென்ஷன் ஆக்ட் அப்படிங்கிறதுடைய சுருக்கம் தான் UAPA அப்படிங்கிறது. இந்த சட்டம் உள்ளிட்ட எல்லா சட்டத்திலுமே ஜாமீன் தான் பொதுவான விதியா இருக்கு. சிறை அப்படிங்கிறது விதிவிலக்கு தான் அப்படின்னு உச்ச நீதிமன்றம் நினைவூட்டி இருக்கு. போதைப் பொருள் கடத்தல் மூலமா பயங்கரவாதத்திற்கு நிதியுதவி செய்ததாக கூறி கடந்த 5 வருஷத்துக்கும் மேலா விசாரணை கைதியாக சிறையில இருந்த சையத் இப்திகார் ஆண்ட்ராபி அப்படிங்கிறவருக்கு ஜாமீன் வழங்கி நீதிபதிகள் PV நாகரத்னா மற்றும் உஜ்ஜல் புயான் அமர்வு உத்தரவிட்டிருக்கு. அப்போதான் இந்த அதிரடி தீர்ப்பை வழங்கி இருக்கு. கடந்த ஜனவரி 2026 உச்ச நீதிமன்றத்துடைய 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு டெல்லி கலவர வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட JNU மாணவர் தலைவர் உமர் காலித் மற்றும் ஷர்ஜில் இமாம் அப்படிங்கிற சமூக செயற்பாட்டாளருடைய ஜாமீன் மனுக்களை நிராகரித்துச்சு. இன்றைய தீர்ப்புல அந்த பழைய தீர்ப்பின் அணுகுமுறை பற்றியும் உச்ச நீதிமன்ற அமர்வு கருத்து சொல்லி இருக்குது. ஊவா சட்டத்துல கைதான JNU மாணவர்கள் உமர் காலித்துக்கும் சமூக செயற்பாட்டாளர் ஷர்ஜில் இமாமுக்கும் ஜாமீன் தர முடியாது அப்படின்னு உச்ச நீதிமன்றம் முன்னாடி வழங்கின தீர்ப்பை தங்களால ஏத்துக்கவே முடியாது அப்படின்னு நீதிபதிகள் தங்களுடைய கடுமையான ஆட்சேபனைய வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. சரி, உமர் காலித் அப்படிங்கிற JNU மாணவரும் ஷர்ஜில் இமாம் அப்படிங்கிற சமூக செயற்பாட்டாளரும் ஊபா சட்டத்துல ஏன் கைது செய்யப்பட்டாங்க அப்படிங்கறத இப்ப தெரிஞ்சுக்கலாம். குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு கடந்த 2020 பிப்ரவரி மாதம் டெல்லி வடகிழக்கு பகுதியில கலவரம் நடந்துச்சு. இந்த கலவரத்துல இஸ்லாமியர்கள் 40 பேரும் இந்துக்கள் 13 பேரும்னு மொத்தமா 53 பேர் உயிரிழந்தாங்க. 700க்கும் மேற்பட்டவங்க காயமடைஞ்சாங்க. இந்த வழக்குல சமூக செயற்பாட்டாளர் ஷர்ஜில் இமாம் மற்றும் மாணவர் தலைவர்களான உமர் காலித் இவங்களை டெல்லி காவல்துறை கைது செஞ்சுச்சு. இந்த கலவரத்தை அவங்க திட்டமிட்டதா போலீசாரால குற்றம் சாட்டப்பட்டுச்சு. அவங்க மேல ஊபா சட்டம் மற்றும் BNS பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டுச்சு. இந்த வழக்குல கைதான ஷர்ஜில் இமாம், உமர் காலித் உள்ளிட்டோருடைய ஜாமீன் மனுவை விசாரிச்ச டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதிகள் நவீன் சாவ்லா மற்றும் ஷாலிந்தர் கவுர் ஆகியோர் கடந்த செப்டம்பர் 2 அவங்களுடைய ஜாமீன் மனுவை தள்ளுபடி செஞ்சாங்க. முன்னாடியே திட்டமிடப்பட்ட சதியில குற்றம் சாட்டப்பட்டவங்களுக்கு பங்கு இருக்கு அப்படின்னு அரசு தரப்பு வாதத்தை ஏற்று இவங்களுக்கு ஜாமீன் மறுக்கப்பட்டுச்சு. இமாம் காலித் தவிர செயற்பாட்டாளர்கள் குல்பிஷா ஃபாத்திமா, காலித் சைஃபி, அதர்கான், முகமது சலீம் கான், ஷிஃபா உர் ரஹ்மான், மீரான் ஹைதர் மற்றும் ஷதாப் அகமது ஆகியோருக்கும் உயர்நீதிமன்றம் ஜாமீன் வழங்க மறுத்துருச்சு. இன்னொரு குற்றவாளியான தஸ்லீம் அகமது உடைய ஜாமீன் மனுவும் அதே நாள்ல தனி அமர்வால தள்ளுபடி செய்யப்பட்டுச்சு. இதை அடுத்து அவங்க ஜாமீன் கோரி உச்ச நீதிமன்றத்துல மேல்முறையீடு செஞ்சாங்க. 2021 உச்ச நீதிமன்றத்துல விசாரணைக்கு வந்த இந்த வழக்குல 3 நீதிபதிகள் கொண்ட உச்ச நீதிமன்ற அமர்வு ஒரு வரலாற்று தீர்ப்பை வழங்குச்சு. அதுல UAPA சட்டமா இருந்தாலும் ஒருத்தவங்களுக்கு வேகமான விசாரணைக்கான அடிப்படை உரிமை மறுக்கப்பட்டு பல ஆண்டுகள் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தா அதன் மூலமா அவங்களுக்கு ஜாமீன் வழங்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்துச்சு. இந்த தீர்ப்பை இன்னைக்கு சுட்டி காட்டின உச்ச நீதிமன்றம் குறைந்த எண்ணிக்கையிலான நீதிபதிகள் கொண்ட அமர்வு அதிக எண்ணிக்கையிலான அமர்வு வழங்கிய தீர்ப்பின் சட்ட விதிகளுக்கு கட்டுப்பட்டதுதான். சந்தேகம் இருந்தா அதை விட பெரிய அமர்வுக்குத்தான் அனுப்பணுமே தவிர ஒரு சின்ன அமர்வு பெரிய அமர்வுடைய தீர்ப்பை நீர்த்து போக செய்யவோ இல்ல புறக்கணிக்கவோ முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அதாவது கடந்த 2021 இந்த ஊபா சட்டத்துல கைது செய்யப்பட்டு இருந்தாலும் வழக்கு விசாரணையில தாமதம் ஏற்பட்டா ஜாமீன் வழங்கலாம் அப்படின்னு 3 நீதிபதி கொண்ட அமர்வு தீர்ப்பை வழங்கி இருந்துச்சு. அதை கருத்துல எடுத்துக்காம 2026 உமர் காலித்துக்கு ஜாமீன் வழங்கப்படல அப்படின்னு உச்ச நீதிமன்றம் இன்னைக்கு கடுமையா அதிருப்தி தெரிவிச்சிருக்குது. இது மட்டும் இல்லாம ஒன்றிய உள்துறை அமைச்சகம் நாடாளுமன்றத்துல தாக்கல் செஞ்ச தேசிய குற்ற ஆவண காப்பகத்துடைய
கடந்த 5 ஆண்டு கால புள்ளி விவரங்களையுமே நீதிபதிகள் சுட்டிக்காட்டியிருக்கிறாங்க. தேசிய அளவுல UAPA வழக்குகள்ல தண்டனை விகிதம் வெறும் 1.5 விழுக்காடிலிருந்து 4 விழுக்காடு வரைக்கும் மட்டும் இருக்கிறதா சுட்டிக்காட்டின உச்சநீதிமன்றம் குற்றம் சாட்டப்பட்டவங்கள 94 விழுக்காடிலிருந்து 98 விழுக்காட்டினர் விடுதலையாகிறதா குறிப்பிட்டுச்சு. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துல உபா தண்டனை விகிதம் 1 விழுக்காட்டுக்கும் குறைவுதான் அப்படிங்கிறதையும் நீதிமன்றம் சொல்லியிருக்குது. அதாவது ஊபாவுல தண்டிக்கப்பட்டவர்கள்ல 99 விழுக்காட்டினர் கடைசியில நிரபராதி அப்படின்னு விடுவிக்கப்பட்டதை நீதிமன்றம் நினைவு கூர்ந்துச்சு. தொடர்ந்து பேசின நீதிபதிகள் வழக்குடைய கடைசியில 98 விழுக்காட்டினர் விடுதலையாகும் ஒரு வழக்குல வெறும் குற்றச்சாட்டுகளை மட்டுமே அடிப்படையா வச்சு ஒருத்தவங்களை பல ஆண்டுகள் சிறையில அடைக்கிறது நியாயமா அப்படின்னும், விசாரணை இல்லாம உங்களுக்கு தண்டனை வழங்குவதற்கு சமம் அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய நீதிபதிகள் குற்றமற்றவர் அப்படின்னு நிரூபிக்கப்படும் வரைக்கும் ஒருத்தவங்க நிரபராதி அப்படிங்கிற கொள்கையை இது சிதைச்சிரும் அப்படின்னு எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் தொடர்பில் இருங்கள். நன்றி.